ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. டெய்லி 2-3 வீடியோ உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் 40 ரூபா தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல, பட் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். we need your சப்போர்ட். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன். எம்எஸ் தோனியை போலாத ஆளே கிடையாது உலகத்தில். இப்போ இன்னொருத்தர் புகழ்ந்துருக்காரு. அவர் யாருன்னு கேட்பீங்க. அவர் தான் சஷாங்க் சிங். எஸ், அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாடுறாரு. அவர் எல்லா கிரெடிட்டுமே எனக்கு தோனிக்கு தான் கொடுக்கணும். தோனிகிட்ட நிறைய அட்வைஸ் கற்றுக்கிட்டேன். எம்எஸ் தோனிகிட்டன்னு என்ன அட்வைஸ் கற்றுக்கிட்டாரு, என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறேன். அது மாதிரி இப்போ இவர் என்ன பண்ணார் பஞ்சாப் கிங்ஸ்ன்னு பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. போன வருஷம் ஐபிஎல் 2024 அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால 2025 ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஆஸ் அன்கேப்டு பிளேயர். இஸ் அ வேல்யூபிள் அட்வைஸ் எனக்கு கிடச்சிது எம்எஸ் தோனிகிட்ட. அதனால தான் போன வருஷம் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சு அவரே சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போன ஐபிஎல்ல 354 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 164.65, ஆவரேஜ் ஆஃப் 44.25. இதான் அவர் ரெக்கார்டு. ஐபிஎல் 2024 ஆக்ஷனுக்கு வந்தப்போ அதில் ஒரு கன்ஃபியூஷன் வேறு நடந்தது. பிரீத்தி ஜிந்தாலாம் எடுத்து காமிச்சாங்களா போர்டு. நாங்கள் இந்த சஷாங்க் சிங் எடுக்கல, அவங்க ஆங்கர் அது ஆர்கனைசர் இருக்கார் இல்லையா, ஆக்ஷன் நடத்துகிறவர், அவங்க ஒரு பேரை சொல்ல, நாங்கள் இந்த பிளேயரை சொல்லலையே, 2 பேர் இருக்காங்க இதே மாதிரி சஷாங்க் சிங், மிஸ்டேக் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இது அவர் இல்லைன்னு ஒரே குழப்பம் இருந்தது. கடைசியில் இது இவரை தான் நீங்கள் கேட்டிங்கன்னு இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னடா அது இன்னும் புலம்பிகிட்டே இருக்கும்போது யார் இப்படி சொன்னாங்களோ அவங்க வாயால் இஸ் அ வெரி குட் பிளேயர்னு சொல்ல வச்சார் அவர். அதுதான் இன்னும் ஒரு பிளேயருக்கூட அழகு. அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது தான். பட் ஒரு பேருக்கு அந்த அளவுக்கு 4 பேர் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கீங்க, கம்ப்யூட்டர் ஆளுக்கு 4 லேப்டாப்பு, மைண்ட்லேயே இருக்க வேண்டாமா யார் என்ன யார் எத்தனை சிங்குன்னு. எனிவே, சஷாங்க் சிங் என்ன சொன்னார்னா, மை பாய்கிட்ட நான் கேட்டேன், மை பாய் இந்த ஃபினிஷர் டேக் எனக்கு கொடுக்குறாங்க, ஃபினிஷர் டேக்னா என்ன, நான் என்ன பண்ணணும், கவலையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்னும் போது அப்போ தான் மை பாய் எனக்கு சொன்னார், இது பார், ஃபினிஷர் டேக்குங்கிறது நீ ஒரு 10 மேட்ச் விளையாட்டி அதில் 3 இல்லை 4 மேட்ச் ஜெயிச்சு வச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ வில் பி கன்சிடர்ட் as ஒன் அமங் டாப் 5 டாப் 10 இன்டர்நேஷ்னல் பிளேயர்கள் கனெக்ட் பண்ணுவோம், பெஸ்ட் இன் த வேர்ல்டு. எல்லா 10 மேட்சும் ஜெயிக்கணும், எல்லா 10 மேட்சும் அடிக்கணும்னு நினைக்காத, முடியவே முடியாது, அது யாராலுமே முடியாது. அங்கே தான் நீங்களாம் தவறு பண்ணுறீங்க. ஸோ மேக் ஷுவர் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எங்கே பவுண்டரி சின்னதாக இருக்குது, எந்த பவுலர் என்ன கேல்குலேட்டிவாக இரு, 3 மேட்ச் நீ 10ல் ஜெயிச்சாலே யூ வில் பி கன்சிடர்ட் as ஃபினிஷர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உனக்கு அந்த கான்ஃபிடென்ஸை மைண்டில் ஏற்றுக்கோ, நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு. 12 ரன் 13 ரன்ல அவுட் அதெல்லாம் வேஸ்ட் ஆகும். நாட் பாசிபிள் டு வின் ஆல் த மேட்சஸ். எல்லா மேட்சஸும் யாராலையும் ஒரே ஆளால் ஜெயிக்க வைக்கவே முடியாது. ஸோ இதை நீ மைண்டில் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணு, டெஃபினெட்லி யூ வில் டூ வெரி வெல் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அதை சஷாங்க் சிங் பெருமையாக சொன்னார். அண்ட் கன்சிடர்ட் அமங் வேர்ல்டு பெஸ்ட்டுன்னு சொன்னார். நீங்கள் 3 மேட்ச் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்போ ரெக்கார்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு சஷாங்க் சிங். அப்படி தோனி சொல்கிறதெல்லாம் மைண்டில் நிற்கும். இப்போது சாதாரண ஆள் சொன்னால் தெரியாது. எம்எஸ் தோனி பத்தினானா அவங்களாமே புகழ்கிறாங்க, உலகமே புகழ்து வெரி குட் பிளேயர்னு, கேப்டன், மோட்டிவேட்டர்னு. ஸோ எம்எஸ் தோனி அட்வைஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல், வேல்யூபிள் அட்வைஸ் கிவன் பை எம்எஸ் தோனி டு சஷாங்க் சிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணார். இந்த சீசன் இன்னும் பண்ணுவார் பாருங்கள், பஞ்சாப் கிங்ஸில் இருக்கார். இன்னும் சில விஷயம் இருக்குது இவரை பற்றி பேச. இவர் தோனி சொன்னதுக்கப்புறம் ப்ராக்டிஸே 1000 பால் ப்ராக்டிஸ் பண்ணாராங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்பிங்க எப்படி, ஸ்பின்னர் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுறது, நார்மல் ஸ்வீப் எப்படி பண்ணுறது, இன்னும் இதெல்லாம் 1000 பால் வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு. எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். என்னோடய வீடியோ 3 நிமிஷம் பார்க்குறதுக்கு நீங்களும் அவனை யோசிக்கிறீங்க, ஐயோ டைம் இல்லைன்னு. இந்த பையன் பாருங்கள் 1000 பால் அதோட இதுதான் ரெஸ்பான்ஸ் தான். அதை ரீட்டைன் பண்ணாங்க. வெரி குட் பிளேயர். ரிவர்ஸ் ஸ்வீப் தான் நிறைய பண்ணேன். ஐ ஃபெல் சம்டைம்ஸ் ஸ்லோவர் பிச்சில் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஒர்க் அவுட் ஆகும். எல்லா பாலுமே நீங்கள் லாங் ஆஃப்லாம் அடிக்க முடியாது ஸ்லோவர் பிச்சில். நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடில் பவுலிங் பால் வராது. அப்படின்னும் போது மிஸ் இட் ஆகும், எட்ஜ் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப், இந்த மேக்ஸ்வெல், ஏபி டிவிலியர்ஸ், சூரியகுமாரி அதெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்பெஷல் டேலண்ட்டு. அதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட்டாக நான் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நெட்ஸில். இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஒர்க்கிங் ஆன் மை புல் அண்ட் ஹுக் ஷாட் கூட. ஃபாஸ்ட் பாலர் ஷார்ட் பிச்சோ பவுன்சரோ போட்டால் புல் பண்ணணும், பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணி மிட் விக்கெட்டோ ஸ்கொயர் லெக்கில் தூக்கி 6 அடிக்கிறது. பால் வர ஸ்பீடில் நீங்கள் லேசாக கரெக்டான டைமிங் டச் பண்ணாலே போதும், வேலை வந்துடும். ஹுக்குங்கிறது ஃபைன் லெக்கில், புல்லுங்கிறது மிட் விக்கெட் அண்ட் ஸ்கொயர் லெக். ஹுக் பண்ணிட்டாருன்னா ஃபைன் லெக்கில் போய் எப்போது ஃபைன் லெக் போட்டு சின்னதாக இருக்குது, 65-70 மீட்ரு. ஸோ அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு. அது எல்லாத்துக்கும் மேலே இவர் பஞ்சாப் கிங்ஸு கோச் ரிக்கி பாண்டிங், அவரோடய ஒரு பிளேயர் இருக்க முடியும் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ வந்திருக்காரு. அவர் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்ரேயசர் வர இவங்க கேப்டன், வெரி குட் கேப்டன் ஆல்சோ. கப்பு ஜெயிச்ச கேப்டனை முதல்ல டீம் தூக்குனது கேகேஆர் தான். போன சீசன் அவர் தான் ஜெயிச்சார், அமுச்சு விட்டாங்க. இப்போ இங்கே வந்திருக்காரு பஞ்சாப்.
ஸோ அதனால் சசாந்த் சிங் வந்து தோனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். அண்ட் சக பிளேயருக்கும் சொன்னார் எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு. ஸோ லேட்டஸ்ட் சசாந்த் சிங் எப்படி பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறி பற்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.